ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒருத்தி வாக்கப்பட்டே சீரழிஞ்சேன்னு சொன்னான். நான் வாக்கப்படாமலேயே சீரழிகிறேன். யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட தான். இனிமேல் பேரே பெரியவர், நல்லா சூப்பரான ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. காலைல 7 மணிக்கே 7:30 கிளப்புறதுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணான். யாருக்காய் காலைல 7:30 கிளப்ப உனக்கே ஃபோன் பண்ண அந்த தைரியசாலின்னு கேட்குறீங்களா? இந்த பால விநாயகம். நானும் என்னடா 2வது சிம்மில் நம்பர் வருது, மசாலா நம்பருக்கு ஃபோன் வச்சு யாரா அது ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கேன்னா ஒரு கண்ணில் முழிச்சு பார்த்து ஒரு கண்ணில் இப்போ கொஞ்சம் அந்த ரெட்டிஸ் மாதிரி இருக்கும். நல்லா அசந்து ஒரு கனவு, என்னென்னமோ கனவெல்லாம் கண்டையா. நீங்கள் வேறு இந்த செயலுன்னு சொன்னீங்களா, செயினுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு கனவு. முடிச்சு பார்த்தா என் பெட்டில் படுத்து கிடக்கிறேன். என்னடா ஜெயிலில் வரிசையில் இன்னும் சோறு வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தோம், எப்போ நம்ம பட்டுக்கு வந்தோம், பெயில் எப்போ நம்ம விட்டாங்க, சனியாக முடிச்சவங்களா? ஜெயிலுன்னு கமாண்டா போட்டு கண்ணா மூடுனாலே ஜெயிலும் பெயிலும் கேஸும் சிஎஸ்ஆர் இருந்தால் நான் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பார்த்தா இவ கனவு. அப்புறம் பார்த்தா என்னென்னமோ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனாக சொல்கிறேன், தத்தனரி சுடுகாட்டு காளிக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து அந்த ரத்தக்காட்டேரிக்கு தத்தனரி சுடுகாட்டு காளி அம்மாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 12 மணிக்கு ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி இதெல்லாம் பயங்கர விசேஷமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ரத்த அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அது வருது. என்னடா திடீர்னு இது எப்போ வருது, நம்ம வச்ச நேற்றுக்கடன் நின்னா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு யோசனை. அப்புறம் பார்த்தா ஏதோ காடு மாதிரி இருக்குது, மேடு மாதிரி இருக்குது, எங்கெங்கேயோ போகிறேன், எங்கெங்கேயோ வாரேன். சனியாக முடிச்சவங்க இவங்க போடுற கமாண்டாக நான் மறந்துடுறேன். ஆனால் கனவாக வந்து காட்டி கொடுக்குது எல்லாத்தையும். இங்கிட்டு பார்த்தா இவ சாதனா கனவு ஒரு பக்கெட்டு, இங்கிட்டு பார்த்தா ஒரு கனவு. கடைசியில் முடிச்சு பார்த்தா தான் தெரியுது நமக்கு ஜெயிலில் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையே அப்படித்தே விடிஞ்சு நான் எங்கே உட்காந்துருல வரிசையில் உட்காந்துருக்கிறேன்னா, ஜெயிலுக்குள்ளே தூங்குறேனா இல்லை என் வீட்டு கட்டில் தூங்குறேனானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. முடிச்சு பார்த்தா தான் எனக்கே தெரியுது. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இவனை மாதிரி தான் நானும் வந்தேன். எனக்கு கை காலி எம்பூட்டு வலிக்கு சொல்லுங்கள். 7 மணிக்கே ஃபோன் பண்ணேன் பாலவிநாயகம். நேற்றே லைவில் உங்கள்கிட்ட சொன்னேன், பாலா வந்து வரலன்னு சொல்லி கோகுல் ஃபோன் பண்ணான். என்னம்மா அப்பா 12 மணிக்கு மேலே வரும், வரலைங்கவோ. அவன் ஒரு மாதிரி பொக்குன்னு போயிட்டான். போன வாரமும் போகலை, இந்த வாரமும் போகலை. பாவம் அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக, அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் காசு கொடுமான்னோன்னே, ஐயோ நம்ம வர்றோன்னு சொல்லிட்டு வரல, குற்றாலத்தில் இருக்கேன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். இல்லைடா ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கேன்டா, வாய்தாடா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். போமா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா. செர்ரா விட்றா என்னடா வேணும் அப்படின்னா. நானே 3 நாள் போய் ஜாலியாக தலகளை தான் நிற்கிறேன். அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் காசு கொடுங்க. அப்புறம் ஒரு 1200 போட்டு விட்டேன். போய் கரெக்டாக பேரம் பேசி வாங்கிக்கிறா அப்படின்னா. சரிம்மா அப்படின்ட்டான். இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அப்பா ரொட்டி போடானே. இல்லைம்மா அப்பா கூடலாம் போய் எடுக்க முடியாது, அப்பா வந்து காசை பூரா என்கிட்ட ஏமாற்றி பிடிக்கிறோம் அப்படின்னா. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டேங்க. அப்பா அவன் ஏக்கத்தோடு திருப்பி ஃபோன் பண்ணுறான். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 4 மணிக்கு. என்னடா இப்போ தானே நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, அம்மா அப்பா வரவே இல்லைம்மா, என்னன்னு கேளுமா, அப்பா நம்பரை கொடுன்னா. இருடா நானே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை நான் பிளாக்ல போட்டிருக்கேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ண வராது, நான் பண்ணால் போகும். ஃபோன் பண்ணுறேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அவன் வேலை செஞ்ச ஓனரு ஒரு வாட்டி நான் ஃபோன் பேசினேன். இந்த சிம்மு இதாகிடுச்சு பார்த்தீங்களா, பர்சனல் நம்பரு. அதுக்காக அவன் தான் கூப்பிட்டான் பேசணும். அந்த நம்பரை கூட அந்த அண்ணன் தான் போட்டு விட்டார். அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கே என்னாச்சு அவன் அப்படின்னு கேட்குறேன். ஏம்மா ஒழுங்காக இங்கே வேலை செஞ்சாமா, பிள்ளைய போய் வாரம் பார்த்துக்கிட்டு என்ன என்னமோ வாங்கி கொடுத்துக்கிட்டு இங்கனக்குள்ளே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. அப்புறம் என்ன என்னைய ஒரு கேள்வி கேட்டார்னா, எப்படி இவன் கூட நீ வாழ்ந்த 2 புள்ள பெத்தன்னு கேட்டார். ஏன்னாச்சு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஏம்மா எங்கனாலே அடக்க முடியல, 3 பேர் இருக்கோம், ஒரு ஆம்பளைங்க நாங்கள், எங்கனாலே அடக்க முடியல, இவன் எப்படிமா நான் இருந்தேன், இப்போதாம்மா தெரியுது இவனை வேணான்னு சொல்லி நீ விட்டுட்டு எதுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி போனேன்னு சொல்லி. எங்கிட்டோமா நீ தனியாக வளர்த்ததுனாலனால இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி காலேஜ் வரைக்கும் அனுப்பி இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற வெறியில் இருக்க. சத்தியமாக இவன் கூடலாம் எவ்வளவுமே வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்ல. எங்கேயோ மெட்ராஸ் போயிட்டானாமா, ஃபோன் வாங்கி கொடுத்தாமா, அந்த ஃபோனையும் விற்று போட்டாமா அப்படின்னு சொல்லவும் எனக்கா ஆத்திரம். ஏன்னா எனக்கு இது பெருசாக தெரியலை. ஏன்னா இவனை வந்து நான் வந்து லவ் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 7 வருஷம் தான் அவனுக்கு எனக்கு டச்சில், ஒரு 6-7 வருஷமாக. அப்படிங்கும்போது இவனோட பழக்கம் எனக்கு நல்லா தெரியும். தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட கழுத்தில் போட்டுக்க செய்யணும், உருவிட்டு போயிடுவான். சீரியஸாக சொல்கிறேன், பெருமைக்கெல்லாம் சொல்லலை, உருவிக்கிட்டு போயிடுவான். நமக்கே தெரியாது நம்ம அசந்து தூங்கணும் அப்படின்ட்டு. சரி இந்த பிள்ளை பாவம் போய் ஒரு அப்பனா பார்த்துருக்கணும். இல்லை ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணுறப்போ சார் எடுக்க மாட்டேங்கிறாராம். பிடிச்சி போய் அவரை போய் என்னென்னமோ வார்த்தை பேசினா எப்படி எடுப்பார் சொல்லுங்க பாப்பா. திருப்பி என்கிட்ட காலைல 7 மணிக்கே ஃபோன் பண்ணுறான். யார் அங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது, யாருங்கிறேன். ஏய் அந்த மகளை எந்த மகளைங்க, ஐயோ சனியை என்ன காலையே கூப்பிடுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு காலையே அவனுக்கே நல்லா தெரியும், நான் எப்படி வச்சாலும் 8 மணி 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்படிங்கும்போது காலையிலே ஃபோன் பண்ணிவிட்டு சரி புள்ள வந்து, ஏன்னா சாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், எடுக்கலை போல இருக்குது, எனக்கு அடிச்சிட்டான் போனேன். பிள்ளைக்கு கூப்பிட்டியா வச்சியான்னு கேட்டோன்னே நான் தூக்கத்தில் சரியான தூக்கங்க. அப்படிங்கவும் வந்த அசதி வேறு. சரியாக மத்தியானம் தூங்கும் இல்லை, சாப்பாடில். நைட்டு பார்த்திங்கன்னா 2 பரோட்டா சொல்ல மறந்துட்டேன். நைட்டு இந்த பரோட்டா திருட்டு வந்தேன்லங்க. எனக்கு வந்து இந்த பரோட்டா நான் ஏன் சாப்பிட மாட்டேன்னா மைதா,
அது எப்போவுமே மேக்ஸிமம் நான் சொல்கிறேயா, நான் இந்த புரோட்டாவை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் ஆசையாக நாக்கு செத்து போச்சேன்னு சொல்லி 2 புரோட்டாவை தின்னுபிட்டேன். அது என்ன பண்ணியிருக்கு, தண்ணியும் குடிக்கவும் ஊறி வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கா வயிறு வலி, கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், மல்லாக்கா படுக்கிறேன், சுருக்கு சுருக்கு சுருக்குனே குத்துது. ஐயோ என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் திங்க மாட்டேன். நான் புரோட்டா சாப்பிட்டு நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, ஒரு ஆசை, சூடாக கல்லில் போடவும் இந்த மலைக்கும் அந்த புரோட்டாவை பார்த்தோன்னே ஒரு ஆசை. அப்படிங்கும்போது வயிறு வலி, என்னத்தை மருந்தை குடிக்கிறதுனே தெரியல, வீட்டுக்குள்ளே எந்த மருந்து எங்கே இருக்குன்னு தெரியலை. அப்படி என்ன பண்ணாங்க, ஒருக்கணிச்சு தலைவாணியை கப்பைக்குள்ளே விட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சி படுத்த வந்தாங்க. காலில் தாங்க எந்திரிச்சேன். இவன் எப்படி ஒரு பொறாமல் பிடிச்சவன் நான் நல்லா சொல்லுவான் உங்களுக்கு. திலிப்பா படுத்திருந்தா 6 மணிக்கெல்லாம் ஏசி ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் நான் தூங்குனா 8:30 மணி வரைக்கும் ஏசி ஓடும். கரண்ட் பில்லு கட்டுறதா என்னவோ நான் தான். இவனுக்கு கரண்ட் பில் கட்டுறதுன்னு தெரியாது, எவ்வளோ ரூபா கட்டுறேன்னு தெரியாது. ஆனால் அவன் படுத்திருந்தா 6 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி போடுவான். இந்த ரூமில் இருந்து அந்த ரூமுக்கு போட்டு டார்ச்சலாக பண்ணுவான். அப்போ அவனுக்கே ஒரு ரூம் பார்க்கலாமான்னு பார்க்குறேன், அந்த சனியை போய் தொலைய மாட்டேங்குது. இந்த ஒத்துப்பட்டவன்கிட்டே இருக்கணுங்குது. அப்படிங்கிறனால ஃபோன் பண்ணிவிட்டு காலையிலேயே பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா, என்ன ஆந்திரா குஜராத்னு சுற்றிக்கிட்டு இருக்கேனா. ஆந்திரா குஜராத்தா, நான் எங்கடா போய் சுற்றுனேன், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, பெத்த பிள்ளைய பார்க்க உனக்கு வக்கு இருக்கான்னு என்னைய பார்த்து கேட்குறாங்க. நான் ஊர் சுற்றுறதுனாகவே வச்சுக்கோங்களேன், வயிற்று பிழப்ப பார்க்குறதுக்கும் வீடியோ போட்டதானாங்க நான் 4 காசு சம்பாதிக்க முடியும். இந்த நேற்று அவன் 1200 கேட்குறான். இவன் போன வாட்டி தான் போய் 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி என்ன சொல்கிறேன், என்ன காலேஜுக்கு போகிறவனுக்கு ஒரு ஆணை பேண்ட் சட்டை கூட இல்லை, 230 பேண்ட் எடுத்திருக்கேன், 250 பேண்ட் எடுத்திருக்கேன், 250 6 பேண்ட் எடுத்து கொடுத்து சரவணா ஸ்டோரில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எவனாவது ஒரு பெமிலியரோட பையன் 230 பேண்ட் வாங்கி போடுறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கடவுள் மேலே சத்தியமாக 230 வாங்கி கொடுத்தேன் ஒரு 6 பேண்ட்டு. சரிங்களா? அவன் என்ன சொல்கிறான்ம்மா, என்னை அசிங்கப்படுத்தாதம்மான்னு சொல்லி ஒரு செருப்பு போய் இந்த வாருங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த செருப்பு பிராண்டை கூட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க, இங்கே வாங்க, பீரோக்களை பத்திரமா வச்சுட்டு போயிருக்கான். ஏன்னா அங்கே போனால் அந்த ஃப்ரெண்டு தூக்கிக்குவேன்னு சொல்லி நீ வெய்யி, நான் வந்தால் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை நம்ப பாருங்க. சரிங்க, அட்டையை கூட நான் பத்திரமா வச்சுருக்கேன். இருங்க, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடையில் போய் எடுத்திருக்கேன். இதான் இந்த அட்டை. நான் பாருங்கள், அந்த பையன் கூட எங்கேயா போனால் டீசெண்டாக தேவைன்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த பாருங்க எடுப்பில்லையா, இந்த செருப்பு தாண்டி. ஏன் இந்த செருப்பில் என்னடி இருக்குது? நான்லாம் 250 ரூபா. அந்த பாருங்க, ஒரு செருப்பு காணா போச்சு. எங்கேயோ போய் விட்டேன், ஏதோ ஒரு கோயிலில் போய் காணா போச்சியா. எந்த கோயிலுக்கு போனோம் ரீசனாக, ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் காணா போச்சு. இந்த 150 ரூபாயா 200 ரூபாய்க்கு திருநகரில் போய் ஒரு செருப்பு வாங்கினேன். இந்த செருப்பு எவ்வளோ தெரியுமா? 1700 ரூபாயா. 1700 ரூபா. கம்பெனியெல்லாம் எனக்கு தெரியும். இந்தாங்க இந்த பேர் போட்டிருக்கு பாருங்க, CROCS இருக்கா. இது என்னடா போட்டு வெறும் 200 ரூபாய்க்கு தானே வாங்கி கொடுத்தேங்கிறேன். பிராண்டட் அதான் சொன்னேன். குடிக்க பால் இல்லாமல் நீலாம் சீகச்சுக்குள்ளே கடந்த சாக பிழைக்க டாக்டர்கிட்ட சொல்லி காப்பாற்றுக்குன்னு கை காலை பிடிச்சி கஞ்சினா நீலாம் இன்றைக்கி பிராண்டட் போடுறேன்னு. இங்கே வாங்க, காலிலேருந்து 1 மணி நேரத்தில் எம்பிட்டு வேலை பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு எப்படிக்கா அப்படின்னு நினைக்க பாருங்க. வந்தவொடனே துணி எப்படி கிடக்கு பார்த்தீங்களா, மல்லா மாதிரி குமிச்சு கிடக்க. இது பூரா நான் பிரித்து துவைக்கணும். இதை அவங்க பீரோடு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. எல்லாமே பத்திரமா இருக்குங்க. துவைச்சி வச்ச சட்டை 32 சட்டையில் எல்லா சட்டையும் அவனுக்கு கொடுத்து விட்ருக்கேன் காலேஜுக்கு போட்டுக்கிறதுக்காக. எப்படியெல்லாம் நான் அவன் குடும்பம் நடத்துகிறேன் பார்த்தீங்களா. இப்போ தாங்க வீடு பூரா ஒதுங்க வச்சு கூட்டி மாத்திரை டப்பா நான் கொண்டு வந்த மேக்கப் செட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி, இந்த பாருங்கள் பெட்ரூமு இதெல்லாம் துவைப்பேன். ஒரு 2 நாள் ஆக விட்டு துவைப்பேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு பூரா கூட்டி என்னால் முடிஞ்சதை கூட்டிட்டேயா. கால் வைக்க முடியல, கதவை திறந்து போட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு இங்கே இருங்க, நாங்கள் போன அன்றைக்கி வச்ச கஞ்சி. சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது எந்த ட்ரே தெரியுமா, அந்த எண்ணெய் உப்பெல்லாம் வச்சுருப்பா அது. இது காப்பித்தூள் போடுற டே. எல்லாத்தையும் எடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து விளக்க போட்டிருக்கேன். புரியுதா? பிரிட்ஜுக்குள்ளே பாருங்கள், இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நான் குடிக்க மாட்டேன். அவங்க வாங்கி போட்டு சேர்த்து வச்சது அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாம் துடைக்கணும். சரி, வேலைக்கு யாரையாவது கூப்பிடுவோம்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு ஒரு நாள் காசை கொடுத்து விட்டு பூரா ஒற்றையெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையிலே நான் அடிச்சிட்டேன். அதனால் ஒற்றையெல்லாம் திரும்பி ஒரு வாட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி அடித்து பாத்திரம்லாம் கழுவி ஜன்னல் கிண்ணல்லாம் தொடச்சி வீடு வாசலாம் கூட்டி ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாம் அள்ளி வச்சு வெளியே நீட்டாக கழுவிட்டு அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா சம்பளத்தை கொடுத்தாலும் பார்த்து விட்டு போயிடுவாங்க. எனக்கு வேலை முடிச்சு ரெகுலராக நான் கிளம்புனா ஜன்னல்லாம் திறந்துருக்கான்னு பார்த்து பூரா சாத்திட்டு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இடம், காலி இடம், வீடு இல்லை. அந்த குப்பை பூரா பயங்கரமாக காற்றடிச்சிருக்கு போல இருக்கும். வந்து காலை வைக்கிறோம், காலெல்லாம் நெருங்குது. அந்நேரத்தில் போய் கூட்டம் விளக்கமாக எடுத்து கூட்டி விடுப்பேன். நான் மூடிட்டு படுறா என்ன அவன மாதிரி தானே நானும் வந்திருக்கேன். எனக்கு குறுக்களம்புலாம் வலிக்காதானு வந்து அவன் ஃபோன் பண்ணவனே எந்திரிச்ச உடனே ஒரு வீடியோ போட்டு முடித்தோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஊருக்கு போயிட்டு வந்தது. என்னோடது பூரா தனியாக, இவனது பூரா தனியாக அந்த குமிச்சு வச்சுருக்கேன்.
ஒரு நாளைக்கு 3 மிஷின் போடணும். ஏன்னா அழுக்கு கிடையாது பூரா. சும்மா அப்படியே துவச்சு காய போட்டு எடுத்து நீ இதை பூரா மடித்து இருந்த இடத்துல ஏற கட்டணும். அங்கே பார்த்தா அப்படி. இப்போ வந்து என்னை சமைக்க சொல்லியிருக்கேன். நேற்று கொண்டு வந்த மீன் குழம்பு இன்றைக்கி ஆடி பதினெட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி பார்ப்போம். இல்லைனா அந்த மீன் குழம்பு கூட ஏன் வேஸ்ட் பண்ணனே, பற்றி மனசில் இருந்தால் போதும். ஆண்டவன் நம்ம என்னவோ அதுதான். அந்த பாருங்க சாமி விளக்கு கூட இருக்கல. எங்கள் சாமி ரொம்ப பூஜை ரொம்ப பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா? இப்போ என்ன சொல்கிறேன், சாம்பார் வைக்கணுமா, 2 காய் பொரியல் வைக்கணுமா, வச்சு கொடுக்கணும். நாக்கெல்லாம் செத்து போச்சு, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுன்னு இருக்கானே. நான் மனுஷியாக மாடாங்க, நீங்களே சொல்லுடி பிள்ளைகளா. எப்படி துணி கிடக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா. 5 மிஷின் 6 மிஷின் போடும். ஏன்னா என் மிஷினை பற்றி உங்களுக்கு தெரியும். கடக்க புடக்குங்கணும். அதனால் நைட்டியாக இருந்தால் நைட்டியாக ஒரு 6 நைட்டி, ட்ராக் பண்ணிட்டுனா அது ஒரு 6 அப்படி பிரித்து தனியாக போடுவேன் துணி பொனி பூரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கிட்டலாம் துவைக்கணும். ஒரு 4 நாள் போயிட்டு வந்தேன். 4 நாள் என் வீட்டுக்குள்ளே வேலை. இதுக்கு எதுக்கு வெளியூர் போகணும், இது எதுக்கு, எல்லாம் உங்களுக்காக தான். விளாக் எடுத்து போடணும். குற்றால அருவி எப்படி இருக்குது, சாப்பிட்றது. நான் மேகி சாப்பிட்டு காமிச்சேன். நேற்று 6 மணிக்கு போஸ்ட் ஆச்சு அந்த வீடியோ. இந்த 10,000 பேர் பார்த்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது, ஏன்னா அருவி கூட்டம் எல்லாம். 2வது நாங்கள் போன நேரம் பூரா கூட்டம். எனக்கெல்லாம் ஏன்டா போனோம்னு ஆகிப்போச்சு. அதனால் இன்னும் ஒரு 2 மாதம் குற்றாலத்தையும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா செலவு ஓவர் ஆகிப்போச்சு. அதனால் பார்த்துட்டு அடுத்து ஒரு 10 நாள் கழித்து வேளாங்கண்ணிக்கு போகலான் இருக்கோம். அப்போ எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு இந்த சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ்லாம் எடுக்கணுங்க. இதுக்கு போட்டா வேணும், கோகுலோட போட்டா. போயிட்டு தாராபுரத்தில் போய் 2 பேரோட ஃபோட்டோ ஆகிட்டு இவனுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அதை போய் +2 முடித்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. அதையும் வாங்க போகலான் இருக்கேன். போயிட்டு வாங்கிக்கிட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துக்கிட்டு 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக அப்டேட் பண்ணணும். அவனுக்கு புதுசாக எடுக்கணும் கோகுலுக்கு, இவனுக்கு அப்டேட் பண்ணணும். வேலை நிறையா கிடக்குது. அதனால் இனிமேல் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்துட்டாலே எனக்கு வீட்டு வேலை தான் ஓவராக. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பொழப்ப நம்ம பார்த்து நம்ம வீடியோ இருந்தால் இப்போ என்ன பேசுகிறேன், நம்ம பேசிட்டு போனாலே ஒரு இதுவும் கிடையாது. உட்காந்துக்கிட்டு ஊரும் படுத்துக்கிட்டு நேரத்தெல்லாம் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த முருகன் மேலே சாட்சியா அவன் என்னென்ன வீடியோ போட்டான், லைவில் என்ன பேசுகிறான். ஏன்னா நானா இல்லை, உங்களுக்கே தெரியும். நானா இல்லை, என்ன பேசினேன் ஏதுன்னு தெரியல. பக்கத்தில் இருந்திருப்பேன், ஆனால் ப்ளூடூத்தை போட்டு நான் வேறு ஒரு யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கனால நேற்றெல்லாம் ரொம்ப பேசுகிறேன். என்ன சொன்னாங்க, அவள் தீபா கேட்டா. நான் என்ன சொல்கிறேன், நான் எதுக்கு சும்மா இருக்கிறவங்கள போய் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணால் நம்மளும் அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தா சரி. இப்போ அந்தம்மா கண்டு பேசாமல் விட்டு வாயிலே பேசிக்கிட்டு போகுது. வேற ஒருத்தர் இருந்தால் சும்மா இருக்க முடியுமா? இதே திருச்சிக்கரியை போய் நீ இந்த பேச முடியுமா சொல்லுங்கள்? அது ஏதோ அண்ணனு பாசம் வச்சுச்சோ, இல்லை வந்து பாவம் இவரை போய் இனிமேல் என்ன பண்ணி என்ன பண்ணுறதோ அப்படின்னு நினைக்கிறதோ என்னமோ தெரியாது. சும்மா இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓயாமல் குடையக்கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு நாள் பேசினேன், அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். நான் ஏதாவது 2 நாளாக பேசுகிறேன்னா பார்த்தீங்களா, ஒரு வாட்டினால் நான் டீசெண்டாக நாசுக்காக பேசிட்டு அதோட விட்டுறணுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், மரியாதை இல்லாமல் போயிடும். ஆனால் அவன் என்னத்தை சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான். ஒரு 3 நாள் தாங்க என் பார்வையில் இல்லாமல் நான் விட்டேன். நிஜமானவே சொல்கிறேன். வீடியோ போடுறப்பையோ இங்கே இருந்தால் கூட இந்த அவளை பற்றி இழுக்க, என்னையை பற்றி இழுக்க, எதையோ உன்னை பேசி தொலைங்க. லைவ் போடும்போதும் பாருங்கள் எதையாவது பேசிடுவேன். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், வாயா மூடு, பொம்பளையும் பேசட்டும், இதே தான் சொல்லுவேன். பொம்பளையும் பேசிக்கிறாளுங்களா, இவர்கிட்ட பேச அவர்கிட்ட பேசணும், அப்படி போயிடும். நீ ஆம்பளை போய் பேசாத. அது நீ நல்லதே பேசுறதுனால என்ன. 2வது எதுக்கு நீ பொம்பளை சட்டைக்குள்ளே வார, இது பொம்பளைங்க சட்டை, எதுக்கு நீ வாரணும்? அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே எதிர்த்து வரும்போது போய் காலில் விழுவேங்கிறான். எனக்கிட்டே வந்து வரும்போது சொல்கிறேன், என்ன அப்படி பேசிக்கிட்டே இருக்கே, ஏதாவது ஒன்றுன்னா என்னடா அவன் வாங்குறேன், நான் குடும்பத்தோடு எல்லாரும் நிற்க வச்சு காலில் வந்துடுவேங்கிறான். இவனெல்லாம் காமெடி பீஸாக எடுத்துக்கிட்டு போங்க, இவனெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அவன் 4 வார்த்தை பேசுகிறான், நீங்கள் 10 வார்த்தையாக பேசுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லுவேன். யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவன் 4 வார்த்தை உங்களை ஹேட் பண்ணுறானா, நீங்கள் 10 வார்த்தையாக பேசிடுங்க. நீங்கள் என்னென்ன வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லவே இல்லை. அந்த பையன் கேஸெல்லாம் அவங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு கேஸ் கட்டே போட்டு விட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கேஸ் கட்டி எங்கள்கிட்ட தான் இருக்குது. என்ன நாங்கள் போய் வாங்கலை, இன்றைக்கி தான் வந்திருக்கோம், இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு, நாளைக்கு போய் வாங்குறேன் நான். டீசெண்டாக விலகுறாங்க அவங்க. பார்க்கவே முடியாதுன்ட்டார் அந்த சார். வந்து போட்டு விட்டார். போட்டு 4-5 நாள் ஆச்சு. போட்டு விட்டு அந்த கொரியரையும் அனுப்பி விட்டார். எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் ஊரில் இருக்கங்க வந்து வாங்கிக்கிறேன்னா பக்கத்தில் கொடுங்கன்னா, இல்லைங்க இதை நீங்கள் 2 பேரில் யாராவது தான் ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் நோண்டிக்கிட்டே இருக்கணும்? ஒருத்தவங்களை சும்மா இருக்கவங்கள நோண்டிக்கிட்டே இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, இப்போ இது பேசுகிறதுங்கிறது வேறங்க, ஆனால் வார்த்தையால் குத்துறங்கிறது ஒரு சில பேருக்கு ஒரு சில வார்த்தைகள் பிடிக்காது. சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்கான்னு கூட சொல்லுங்கள், இல்லை மேடம் கூட சொல்லுங்கள். எதுக்கு எனக்கு பட்ட பேரில் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். இப்போ என்ன சென்னை பார்வன்லாம் கடவுள் முருகன் மேலே ஆனே எனக்கு தெரியவே தெரியாது. நான் பெட்ரூமில் படுத்திருந்தேன்.
சரியா? நான் அம்மையார்ன்னு சொல்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு அம்மையார்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க போங்கன்னு பேசுனா அது அவங்கள தான். ஏன்னா என்னைய விட சின்ன பிள்ளைங்க தான் எல்லாமே யூடியூப்ல இருக்குது. இப்போ தீபாவா மன்னார்ன்னு பேசிட்டு போயிடுவான். அடுத்து யாரையாவது பேசணுமா அவங்களுக்கு வந்துன்னு சொல்லி ஒவ்வொரு பேர் இருக்குது பேசிட்டு போயிடுவான். அவங்கள சொல்லும்போது வாங்க போங்கன்னு பேசும்போது நம்மளோட மூத்தவங்க நம்ம மரியாதை கொடுக்குறோம். அது கூட அவங்க ஓகேவாக தான் எடுத்துக்குவாங்க. என்ன சென்னை பார் 1 பார்ட் 1ங்கிட்டு உனக்கு புழல் பார் 1 வேலூர் பார்ட் 2ன்னு உனக்கு பேர் வைக்க சொல்லுவோமா? நல்லா பெரியவர்னு பேர் வச்சுச்சா இந்த கமாண்டை போட்டு கிளின்னு கிழிச்சாங்களா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சொல்லு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஒரு மடங்கு ஒரு அடி தள்ளி போகிறாங்கன்னா நம்ம 2 அடி தள்ளி போகணுங்க. நான் என் கேரக்டர் எப்போவுமே அப்படி தாங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டேனா நீ பாருங்கள், ஒரு வாரத்துக்கு நான் பிஸியாக இருப்பேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ எனக்கு ஒரு சில விஷயங்கள் பர்சனல் வேலையெல்லாம் இருக்குது, போய் பார்க்கணும். இதில் வீட்டு வேலையும் பார்க்கணும், சமைக்கணும், வீடியோ போடணும், லைவ் போடணும், எப்படி வேலை இருக்குது. ஒரு பொம்பளையாக நான் பார்க்கணும். இப்போ எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் என்ன ஆக வேண்டிய வேலையா போயாச்சு, கும்மாளம் அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில் அது குற்றாலம் போனாலே நான் எந்த மைண்டுமே யோசிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டா தான் மற்ற எல்லா பிரச்சனையும் யோசிப்பேன். போய் நம்மளோட வேலைகள் என்னென்னவோ பார்த்து நம்ம மாடுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். எதுக்கு ஊராட்டும் போ நமக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் என்ன சொல்கிறேன்னா 12 மணி லைவ் வருதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது சமையல் பண்ணனா லைவ் போடுவேன், இல்லைனா ஏதாவது கமாண்ட் வீடியோ நம்ம போல ஏன்னா சேனலை பூரா படுத்துக்குச்சுங்க. சத்தியமாக படுத்துக்குது. என்னால் தூக்கி நிமித்தவே முடியலை. வீடியோ நானும் எவ்வளவோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரியா? நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அந்த இதை டவுனாக எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடுறேன் பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சேனல் க்ரீன்லேருந்து டவுன் ஆயிடுச்சுன்னா அப்படியே சண்டை போடணுங்க. திருப்பி யாரையாவது கட்டி ஏறி காது எத்தோம்னா அவன் போகும். இதுக்காக போய் நான் அந்தம்மா சண்டைக்கு இழுக்க முடியுமா? இல்லை மன்னார்குடியை இழுக்க முடியுமா? இல்லை வேறு யாரையும் இழுக்க முடியுமா? சொல்லுங்கள். நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக 10,000 ரூபா செலவு பண்ணுறதா? இது தேவையா நமக்கு? 10 ரூபா நான் சம்பாரிச்சிட்டு கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். இந்த பாருங்கள், எனக்கு இடுப்பு வலி வந்துடும். நீ மெதுவாக இந்த பாருங்கள், நைட்டு முழிச்சு வந்தது ஏதோ தூசி என்னமோ கண்ணில் போட்டு கண்ணு சவுந்து போச்சு. இந்த மண்டையில் போய் 1/2 லிட்டர் எண்ணெயை வச்சுருவேன். இப்போ வச்சு 4 நாளைக்கு பாருங்கள், பிச்சைக்காரியை விட மோசமாக தெரிவேன். எந்த அளவுக்கு நீங்கள் குற்றாலத்தில் என் மாடலாக பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளை தான் இருப்பேன் வீட்டுக்கு வரப்போ. அதனால தான் என் தங்கச்சியை வெளியே போகிறப்ப நல்லா பார்த்து ரசிக்காங்கடி. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வந்தால் எல்லாமே நான் தாங்க பார்க்கணும். எனக்குலாம் ஒரு இளவும் தெரியாது. சமைச்சு வச்சா திரும்ப படுத்துருவேன். எல்லாமே நான் தான் பார்க்கணும். சரிங்களா? அதனால் டயத்துக்கு வீடியோ வரும் பிள்ளைகளா பார்த்து எல்லோரும் ரசிங்க. ஓகேவா? பாய்.